தமிழகத்தோட பாஜகவுடைய புதிய தலைவராக சரத்குமார். இந்த வெளியான அதிரடியான முக்கியமான ஒரு தகவல். இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்து வந்த நிலையில அந்த பதவியில இருந்து அவர் முற்றிலுமாக விலகினார். அவருக்கு பிறகு பாஜக தலைவராக யார் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்து வந்தது. அந்த ரேஸ்ல வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், கருப்பு முருகானந்தம் இவங்களுடைய பெயர்கள்லாம் இருந்து வந்தது. ஆனால் திடீரென அந்த வரிசையில் நடிகர் சரத்குமாருடைய பெயர் அடிபட தொடங்கியது. நடிகர் சரத்குமார் கடந்த ஆண்டு வரைக்கும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கி நடத்தி வந்தார். கிட்டத்தட்ட 15 வருடமாக அந்த கட்சியை நடத்தி கொண்டு வந்தார். அந்த கட்சியை கடந்த ஆண்டு தான் பாஜகவோட இணைந்து பாஜகவோட சேர்ந்தார் நடிகர் சரத்குமார். அதற்கு பிறகு நடிகர் ராதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா பதவிக்கான போட்டியிடும் தேர்தலில் அந்த பதவி கொடுக்கப்பட்டது. அதில் அவர் தோல்வியும் அடைந்தார். அதற்கு பிறகு தற்போது வரைக்கும் பாஜகவில் நடிகர் சரத்குமாருக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் பாஜகவுடைய மாநில தலைவர் பதவிக்கு நடிகர் சரத்குமார் பெயர் சேர்க்கப்பட்டு இருக்கிறதாம். இந்த 4 பெயரில் நடிகர் சரத்குமாரை தான் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் பாஜக வட்டாரத்தில் இருந்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 15 வருடமாக கட்சியை வழிநடத்தி வந்த நடிகர் சரத்குமார் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டா வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு மேலிடம் கருதுவதாகவும், அதன் காரணமாகவே நடிகர் சரத்குமாரை பாஜகவுடைய தலைவராக நியமிக்க கட்சியில் தீவிரமான ஆலோசனை சென்று கொண்டு இருக்கிறதாம். அடுத்த வாரம் இதற்கான தகவல் வெளியாகும் எனவும் கட்சியில் இருந்து முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.